தமிழ் நியூஸ் நேரல் கண்மணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் சார். டாக்டர் வணக்கம். வணக்கம்பா. இப்போ கம்மிங் மான்சூன் செஷன் வர இருக்கு. நாடாளுமன்றம் இது ரொம்ப குரூஷுவலாக இருக்க போகுது. கம்மிங் 28 ஆரம்பிக்குது. ஸோ இதில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்ய போகுது? ஏன்னா பெரிய முக்கியமான பல மசோதாக்களை மத்திய பாஜக அரசு கொண்டு வர இருக்கிறது. குறிப்பாக டீலிமிட்டேஷன், அதே போல் வந்தே மாதரம் பாடல் தேசிய கீதமாகவும் அது ஒரு கட்டாயம் ஆகுவதும், அதுவும் அவமதித்தால் அதுவும் அவமதித்தது போல தான் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சட்டங்கள்லாம் பல சட்டங்கள் கொண்டு வர இருக்கிறாங்க. பிரதமர், முதல்வர்கள் அவங்க மீதுலாம் கடுமையான குற்றச்சாட்டுகள் கொண்ட அந்த வழக்குகள்லாம் என்ன 30 நாளில் பதவி விலகணும், இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. டிஎம்கேவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்க போகுது? காங்கிரஸ் அலையன்ஸ் கூட இல்லைன்ட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுக அவருடைய நிலைப்பாட்டில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருக்கார். அவர் நேற்று லண்டனில் இருந்து எல்லா எம்பிக்கள்கிட்டையும் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டுக்கு அகெயின்ஸ்டாக, மாநில சுயாட்சிக்கு அகெயின்ஸ்டாக, சமூக நீதிக்கு எதிராக, டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு எதிராக திமுக குரல் கொடுக்கும் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கார். ஒன்று. ரெண்டாவது, இந்த சூழலில் காங்கிரஸ் தனித்து விடப்படும் என்பது உறுதி. காங்கிரஸ் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு திமுக உறுதியாக கூட நிற்காது. மற்ற எதிர்க்கட்சிகளோடு இணைந்து செயல்படும் என்பதை திமுக உறுதிப்படுத்தியிருக்கு. அதாவது காங்கிரஸ் அதாவது பிஜேபி அறுதி பெரும்பான்மை பெறாமல் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் உடைய ஆதரவோடு ஆட்சி அமைக்கும் பொழுது திமுக நினைச்சிருந்தா நல்ல பவர்ஃபுல் இலாக்கா வாங்கியிருக்கலாம், 10 பேர் அமைச்சர் ஆக்கியிருக்கலாம், பிஜேபியோட சேர்ந்திருக்கலாம். ஆனால் கொள்கை வழி நின்றது திமுக. இந்தியா கூட்டணி தான் இன்றைக்கு நாட்டுக்கு சேஃப் என்று நினைத்து காங்கிரஸ் வேண்டும் என்று நினைத்தது. ஆனால் 2 சீட்டுக்கு அற்பத்தனமாக தன்னை விலைபேசி விட்டது தமிழ்நாடு காங்கிரஸ். இதற்கு முதற் காரணம் ராகுல் காந்தி என்ற ஒரு தனி மனிதன். இதில் ஒரு சின்ன குறுக்கீடு. எந்த அளவுக்குன்னா, இந்த போஸ்ட்போன் அலையன்ஸ் வச்சாங்க இல்லையா, உடனே மறுநாள் மை காயிறதுக்குள்ளேயே ஓடினாங்க இல்லையா. அப்போ கார்த்திக் சிதம்பரம் என்ன சொன்னார்னா, நாங்கள் திமுக கூட இருந்து என்ன பிரயோஜனம், இவங்க என்ன ஆட்சி அமைக்க போகிறாங்க, இவங்கள்ட்ட போதிய எண்ணிக்கை இல்லை, அதனால நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்றாங்க. அப்போ அதே வாதத்தை அவங்க 2024 சொல்லி போயிருந்தாங்கன்னா, இதுதான் கொள்கையில் எந்த அளவுக்கு காங்கிரஸ் தன்னை விற்று கொண்டு இருக்கிறது. அப்போ காங்கிரஸ் ஏன் காங்கிரஸ் முக்தி பாரத்னு மோடி சொல்கிறாரு அப்படின்னா, காங்கிரஸ் அழிக்கப்பட வேண்டிய கட்சி என்று மோடி மட்டுமல்ல, பிஜேபி, ஒட்டுமொத்த பிஜேபி முடிவெடுத்தது சரிதான்னு நம்ம நினைக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அதுக்காக நம்ம மோடியினுடைய மதவாதத்தை நம்ம ஆதரிக்கிறவர்கள் அல்ல. ஆனால் காங்கிரஸ் அழிக்கப்பட வேண்டிய சக்தி. 3ஆம் சக்தியாக மாநில கட்சிகள் உருவாக்கப்பட வேண்டும். பிஜேபிக்கு எதிராக ஒட்டுமொத்த மாநில கட்சிகளும் ஒரு கூட்டணி, மத்தியில் கூட்டாட்சி என்ற ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்கான காலம் வந்துவிட்டது. இனிமேல் காங்கிரஸை நம்பி பிரயோஜனம் இல்லை. காங்கிரஸுக்கு ஒன்றுனா திமுகவும் அதிமுகவும் தீக்குளிக்கணும். தமிழ்நாட்டினுடைய நலன்கள் என்று வரும் பொழுது காங்கிரஸ் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம முதுகுல குத்துவாங்க. இதுதான் நம்ம கண்டுகிட்ட உண்மை. இப்போ திமுக கூட்டணியை விட்டு வெளியே போயிடுச்சு, சந்தர்ப்பத்துக்கு இடம் கொடுத்துருச்சுன்ற உடனே நம்ம ஏவுகணைகளை தொடுக்கிறோம், விமர்சனங்களை நம்ம முன்வைக்கிறோம். கூட்டணியில் இருந்தபோது நம்ம ராகுல் காந்தியையும் அவர் முன்வைத்த வாதங்களையும் நம்ம போற்றி புகழ்ந்தோமே. அப்போ ராகுல் காந்தி தூக்கி வைக்கும், அப்போ மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ராகுல் இருக்கும்போது நம்ம போற்றி புகழ்ந்துட்டு வெளியே போன உடனே அவர்கள் மீது புழுதி வாரி வீசுறதுங்கிறது. ராகுல் காந்தி பெரியாரையும் அம்பேத்கரையும் தூக்கி பிடிச்சாரு, பாராளுமன்றத்தில் பேசினாரு. அப்போ இது பெரியாரையும் அம்பேத்கரையும் சமூக நீதியையும் மாநில சுயாட்சியையும் நீட்டுக்கு ஆதரவாக நான் நிற்பேன் என்று சொன்னார், உறுதி கொடுத்தார். இந்த உறுதிகள் தான் காங்கிரஸை ஆதரிப்பதற்கு திமுகவுக்கான வலுவான காரணம். காங்கிரஸை நம்பியது. ஆனால் இது துரோகத்தின் உச்சம். இது இந்த உறுதி என்பது சந்தர்ப்பவாதம். எந்த நேரத்திலும் இந்த சந்தர்ப்பவாதம் என்ற பசுத்தோல் போற்றிய புலியாக ராகுல் காந்தி செயல்படுவார் என்று திமுக எதிர்பார்க்கவில்லை. அப்போ இன்றைக்கு ராகுல் காந்தி
வெறும் பாராளுமன்றத்தில் புலிதானே ஒழிய தமிழ்நாடு இந்தியா முழுக்க ராகுல் காந்தியுடைய அலை எங்கும் வீசவில்லை. ஏனென்று சொன்னால் அதுக்கான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் ராகுல் காந்தியிட கிடையாது. ராகுல் காந்தியில் கூட இருப்பவர்கள் பச்சோந்திகள், ராகுல் காந்தியில் கூட இருப்பவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்லீப்பர் செல்ஸ். ஸோ இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்கும் வரை ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது என்பது இப்பொழுது லேட்டாக உணர்ந்து கொள்ளப்பட்ட விதி. எனவே காங்கிரஸ் கார்த்தி சிதம்பரம் போன்ற நபர்கள் என்றைக்குமே காங்கிரஸ்க்கு அகைன்ஸ்டாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க, பிஜேபிக்கு ஆதரவாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அந்த செயல்பாடுகளை எடுத்து வைக்கும் பொழுது திமுக ஒரு கொள்கை வழி நின்றது. திமுக அப்படி போயிருந்தா பிஜேபி ஆதரவு தெரிவித்து பிஜேபிகிட்ட அமைச்சரவை பதவி வாங்கிட்டு போயிருக்கலாமே. ஏன் காங்கிரஸோட நின்றுச்சு கடைசி வரைக்கும்? யாருமே பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தியை டிக்ளேர் பண்ணாதப்ப ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் டிக்ளேர் பண்ணது திரு மு.க. ஸ்டாலின் தான். அதில் இன்னும் என்னன்னா முக்கியமான ஒரு விஷயம், திமுகவோட பங்களிப்பு என்பது 2019 எந்த ஒரு கருத்து கணிப்போ எந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸுமே இல்லை ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு விஷயம். ஆனாலும் டிஎம்கே ஒரு அங்கமாக இருந்துச்சு யூபிஏ 2019. 2024 இந்தியா அலையன்ஸ்லேயும் டிஎம்கே ஒரு அங்கமாக இருந்துச்சு. அப்போ அவங்க பதவியோ இல்லை மத்திய அமைச்சர் ஆயிரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இல்லை, காங்கிரஸ் நிச்சயமாக ஆட்சிக்கு வராது தெரிஞ்சுதான் அவங்க இருந்தாங்க. அப்போ கார்த்தி சிதம்பரம் சொல்றதுல என்ன இருக்கு? இப்போ கார்த்தி சிதம்பரம் பச்சோந்திகளுக்கு என்ன மதிப்பு இருக்கு? அதுக்கு மாணிக் தாகூர் மாதிரி துரோகிகள் பெருசா இல்லையா? இல்லை, இப்போ 2 நாள் முன்னாடி சிதம்பரம் என்ன சொல்லிட்டாரு, டிஎம்கேவையும் சரத்பவாரையும் அவங்க ஆல்ரெடி அணுக போறாங்க. இப்போ இந்த வரக்கூடிய மசோதாக்களுக்கு பாஸ் பண்றதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி பிஜேபி அணுக போகுது அப்படின்னாரு. இப்போ கிடைக்கக்கூடிய அண்மை தகவல்கள் ராஜ்நாத் சிங் அதே போல நிதின் கட்கரி போன்ற தூதர்களை வைத்து மோடிஜி மு.க. ஸ்டாலினிடம் தொடர்பு கொண்டார். இந்த மாதிரி நீங்க எங்களை நான் கொண்டு வர பில்ஸுக்கெல்லாம் ராஜ்யசபாவிலையும் லோக்சபாவிலையும் நீங்க ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரின்ட்டு இப்போ இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிதம்பரம் அவர்கள் எச்சரிக்கிறாரு. இது எப்படி சிதம்பரத்துக்கு என்னங்க தார்மீக உரிமை இருக்கு பேசுறதுக்கு? என்ன கேர்ஃபுல்லா இருக்கணும்? நீ ஏற்கனவே திமுகவோட முதுகுல ஊத்திட்டு விஜய்கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டீங்க, நீங்களும் உங்க பிள்ளையும். உங்களுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்டு இருக்குது நீங்கள் திமுகவுடைய ஆதரவை கேட்கறதுக்கு? திமுகவுக்கு தெரியும் எது மாநிலத்துக்கு நல்லது, எது மாநிலத்துக்கு கெட்டது, எதுக்கு குரல் கொடுக்கணும்னு. திமுகவுக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டிய நிலையில் நீங்கள் கிடையாது. நீங்கள் சர்வாதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு உன்னத கட்சி. நீங்கள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் மோடிக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. நீங்கள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் தான் என்பதை நீங்கள் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கீங்க. எனவே உங்களுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குது பி சிதம்பரத்துக்கும் கார்த்தி சிதம்பரத்துக்கும் இதை பற்றி பேசுகிறதுக்கு? சொல்லுங்கள், என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குது உங்களுக்கு? நீங்கள் டிஎம்கேக்கு பாடம் சொல்லித்தர அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? போய் காலில் விழுந்து கிடக்கீங்க, போய் அங்கே போய் காலில் விழுங்க, விஜய் காலில் போய் விழுங்க. அந்த விஜய் உங்களுக்கு பதவிகளையும் இதையும் பணத்தையும் தூக்கி கொடுத்தாருன்னா அங்கே போய் காலில் விழுந்துட்டு போங்க. நீங்கள் இந்தியாவை காப்பாற்ற போகிறீங்களா? நீங்கள் ஆட்சி அமைச்சிட போகிறீங்களா? சொல்லுங்கள். திமுகவுக்கு தெரியும் எங்கே மாநிலத்துக்கு குரல் கொடுக்கணும்னு. நீங்கள் என்ன மாநில குரல் கொடுத்தீங்க? மேகதாது அன்னைக்கு என்ன பேசிட்டீங்களா? டிகே சிவகுமார்கிட்ட பேசி மேகதாதனுடைய டிபிஆரை ப்ரொசீட் பண்ணாதீங்கன்னு சொல்லி நிறுத்திட்டார் அவங்க ராகுல் காந்தி. தாவகாவும் சிதம்பரமும் சேர்ந்து நிறுத்தி தமிழ்நாட்டுக்கு நன்மை செஞ்சிட்டீங்களா? நீங்கள் விரட்டடிக்கப்பட வேண்டிய சக்தி, கண்டிப்பாக விரட்டி அடிக்கப்படுவீர்கள் தமிழ்நாட்டில் இருந்து. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நாடாளுமன்றத்தில் இப்போ டிஎம்கே எடுக்கக்கூடிய இப்போ நியூட்ரலாக எடுப்பாங்களாங்கிற ஒரு கேள்வியும் இப்போ எழுப்பப்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மசோதா 2/3 வேணும், விச் அரௌண்டு 300. எந்த மசோதா? சட்ட திருத்தம், உதாரணமாக இப்போ டீலிமிட்டேஷன், இதுக்கெல்லாம் 2/3 வேணும். 360 அபோவ் எம்பிஸ் வேணும். அப்போது 543க்கு 360ங்கிற பொழுது இப்போ பிரசன்ஸே குறைவாக இருக்கும் பொழுது அதுக்கு தகுந்தவாறு 2/3 வரும். இப்போ டிஎம்கே 22 பேரும் வாக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அது பிஜேபிக்கு இன்னும் ஒரு சுலபமான ஒரு இதுவாகவும் ஆயிடும். அப்படி எதிர்த்து நின்று அவங்க வாக்களிக்கணும் இல்லையா? அது பண்ணுவாங்களா டிஎம்கே பிஜேபிக்கு எதிராக? ஏன்னா ஒரே சமயத்தில் மாநிலத்திலையும் ஒரு எதிரியை சம்பாதிச்சுட்டு மத்தியிலையும் ஒரு எதிரியை வச்சுட்டு ஒரு கட்சி ரன் பண்ண முடியாது அப்படிங்கிற அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டீலிமிட்டேஷன் நம்மளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ப்ராப்பர் வெயிட்டேஜ், பாப்புலேஷன் மட்டும் வெயிட்டேஜ் இல்லாமல் பாப்புலேஷன், ஜிடிபி, அட்மினிஸ்ட்ரேஷன், க்ரோத்து, அப்புறம் லேண்ட் மாஸு,
எல்லாத்துக்கும் வெயிட்டேஜ் போட்டு எப்படி 15th பிளானிங் கமிஷன் வந்து எல்லாத்துக்கும் வெயிட்டேஜ் பண்ணி டேக்ஸ் டெவல்யூஷன் பண்ணுதோ அதே மாதிரியான வெயிட்டேஜை போட்டு இவங்க கால்குலேட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து 40 MP வந்து 57 MP 60 MP ஆகும் மாறுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து திருத்துவதற்கு பிஜேபி ஒத்துக்கொண்டால் ஆதரித்து வாக்களிப்பதில் என்ன தவறு இருக்கு? இல்ல பிஜேபி அப்படியே வந்து அப்படி ஒத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வராதுன்னா வாக்களிச்சுட்டு போனதுன்னா காங்கிரஸ் எதுக்கு தூக்கி பிடிக்கணும்? டெட் வெயிட்டை போய் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கணும். டெட் வெயிட் எதுக்கு தூக்கி பிடிக்கணும்? உன்னால என்ன பண்ண முடியும் காங்கிரஸால சொல்லுங்க. சார் இப்போ நீங்கள் காங்கிரஸ் அல்லாத ஒரு 3வது அணின்றீங்க, இப்போ இதுலேயும் அவங்கள வந்து பரிஷ்காரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. அப்போ அது பிஜேபிக்கு தான் மீண்டும் உதவும். 2029 பிஜேபி தான் அதை முடிவு பண்ண வேண்டியது திமுக. திமுக தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த விதமான உரிமைகளுக்கும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு தமிழ்நாட்டின் எண்ணங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த சட்டத்தையும் எதிர்த்து நிற்கும் என்பதை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கார். இதுக்கு வந்து ஆதரவு, அதுக்காக வந்து திமுக காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. காங்கிரஸ் தனித்து விடப்படும். புரிஞ்சுட்டீங்களா? பிஜேபி திமுக கொண்டு வரக்கூடிய திருத்தங்களை ஏற்றுக்கொண்டால் பிஜேபியை ஆதரித்து வாக்களிப்பதில் தவறில்லை. திருத்தங்களை ஏற்றுக்கொண்டால், திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளலைன்னா எதிர்த்து தான் வாக்களிப்பாங்க. கண்டிப்பாக திமுக எதிர்த்து வாக்களிப்போம். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே. ஸோ இப்போ எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ இவ்வளவு இஷ்யூஸ் இருக்குது நேஷ்னல் வைடும், இது தமிழ்நாட்டிற்கு ஒரு பேராபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இதை பற்றி எதுவுமே அப்படி ஒரு சம்பவம் நடக்குதானே அப்படி அவருக்கு தெரியுமான்னு தெரியலை. இதெல்லாம் அவர் ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஒன்று. 2வது, டெல்லியிலையும் சோனம் வான்சுங் தொடர்ந்து உண்ணாவிரதத்தில் இருக்கார். 20 நாள் கடந்துருச்சு. திமுக சார்பில் போய் சப்போர்ட் பண்ணியிருக்காரு ராசா அவர்கள். திமுக அவங்களோட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேஷனலில் உள்ள பல பிராந்திய கட்சிகள் பண்ணியிருக்கு. 2 கட்சிகள் தான் இன்னும் வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கல. ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம். இது எப்படி பார்க்குறது? நேஷனல் வைட் இஷ்யூஸ் தான் தமிழ்நாட்டிற்கு ஒரு பேராபத்து வரக்கூடியதாக இருக்குது. அதில் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது கண்டிப்பாக காக்ரோச் பார்ட்டி எப்படிப்பட்ட பார்ட்டி, என்ன மாதிரி அதனுடைய பேக்ரவுண்டு வருது, உருவாகுது, இளைஞர்களுக்கான பார்ட்டியா, அது யார் என்பதை விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு கொஸ்டின். ஆனால் காக்ரோச் பார்ட்டி ஒரு பார்ட்டியாக உருவெடுத்தால் அது 3வது அணியில் இடம்பெறும் என்று தான் நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் அல்லாத ஒரு 3வது அணியில் அது இடம்பெறும் தான் நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் வந்து திமுக அந்த ஆதரவை கொடுத்துருக்கிறது. இது ஒன்று. 2வது, இங்கே வந்து இப்போ கரண்ட் சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர், இப்போ பிஜேபியினுடைய ப்ராக்சி கவர்மெண்ட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் பாயாசம் பிடித்து கொண்டு பாசிசத்தை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். எனவே வந்து பாயாசம் பிடித்து கொண்டு பாசிசத்தை ப்ராக்டிஸ் பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு சர்வாதிகார ஆட்சியை, ஒரு கொடுங்கோல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு வந்து தமிழ்நாட்டுடைய உரிமைகள் காவு கொடுக்கப்படுவதை பற்றியோ, தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பலிகடாக்கப்படுவதை பற்றியோ, ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறப்பதை பற்றியோ, கர்நாடகா தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுப்பதை பற்றியோ எந்த விதமான கவலையும் இல்லை. அவருக்கு தமிழ்நாட்டை பற்றி எந்த கவலையும் இல்லை. எனவே அவர் வந்து அவர் உலகத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு உட்டோப்பியன் வேர்ல்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இதை பார்த்து ரசிக குஞ்சுகள் ரீல்ஸ் போட்டு ஷார்ட்ஸ் போட்டு தாங்களே மகிழ்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நடப்பது நடக்கட்டும். போட்ட மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். கண்டிப்பாக இபி பில்லு 3 மடங்கு 4 மடங்கு கட்ட வேணும். மற்றபடி அவர் சொன்னது எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. எனவே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ரீல்ஸ் போடுறது, டிஷர்ட் போடுறது, எப்படி வந்து நடந்தார், பார்த்தாரு, சிரித்தார், இது பண்ணார் என்பதை எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி என்ஜாய் பண்ணக்கூடிய மக்கள் இருக்கும் வரை தமிழ்நாடு பின்னோக்கி போய்கொண்டு இருக்கிறது. இது மேலேருந்து, அதாவது மேட்டுக்கு போன தமிழ்நாடு பின்னோக்கி சரிய தொடங்கி இருக்கிறது. இது எந்த அளவுக்கு அதாள பாதாளத்திற்கு செல்லும் என்பது நமக்கு தெரியாது. சென்று முடியும் பொழுது அப்பொழுதுதான் தெரியும் வாக்களித்த மக்கள் தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு சீரழித்து விட்டார்கள் என்பது அன்றைக்கு தான் புரியும். கூடுதலான ஒரே ஒரு கேள்வி தான், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனும் இந்த பார்லிமெண்ட்டில் கொண்டு வரலான் இருக்காங்க செஷனில் அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கு திமுக ஆதரவு தெரிவிக்கும் அப்படின்ற கருத்து வந்து பரவலாக முன்வைக்கப்படுது. ஏன்னா இந்த ஆளும் அரசுக்கு ஆயுட்காலம் வந்து குறுகிய காலமாக ஆகிடும் அப்படிங்கிற அடிப்படையில் அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அது தமிழ்நாட்டிற்கு உகந்ததா? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து சாத்தியப்படாத ஒன்றுங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரு டைம் தான் நீங்கள் பண்ண முடியும். திரும்பி அதை பண்ண முடியாது.
இது வந்து ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு எதிரான ஒரு மத்திய மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல். அந்த தாக்குதலை வந்து ஆதரிப்பது என்பது இது தமிழ் மாநிலத்திற்கான எதிரான ஒரு முடிவாகத்தான் போய் முடியும். ஜஸ்ட் பிகாஸ் 29 தேர்தல் வருது என்பதற்காக இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ற ஒரு கயமைத்தனமான சிந்தனையை நம்ம வந்து ஏற்றுக்கொள்வது என்பது ஒருபோதும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. விஜய் அவர்களை வந்து வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அது மக்களாட்சி தத்துவத்தின் மூலமாகத்தான் வீழ்த்தப்பட வேண்டுமே ஒழிய ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மூலமாக வீழ்த்தப்படணும்னு அவசியம் கிடையாது. எனவே வந்து இதை செய்யும் பிஜேபி, ஆனால் இதை எதிர்க்க வேண்டும் திமுக. நிச்சயமா மக்களா, அதாவது ஜனநாயகத்தின்படி அவரை வீழ்த்த வேண்டும் சொல்றீங்க. உங்களோட கருத்தின்படி அது இவிஎம்மையும் வந்து ஓரங்கட்டி வச்சு வாக்குச்சீட்டை கொண்டு வந்தால் தான் வீழ்த்துங்கிறதா உங்களுடைய கருத்தாகவும் இருக்கு. நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள் வாக்குரிமை பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த வாக்குரிமை நாம் யாருக்கு வாக்களிக்கிறோம் என்பது உறுதிப்பட வேண்டும். யார் வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும், யார் வேணாலும் ஆட்சிக்கு, தாவேகா வரட்டும், திமுக வரட்டும், அதிமுக வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், நாம் தமிழர் வரட்டும், யார் வேணாலும் வரட்டும். ஆனால் அந்த வாக்குரிமை பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இவிஎம்ஐ ஒழிக்கணும், வாக்குச்சீட்டை கொண்டு வரணும். அவ்வளோதான். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விக்கு ரொம்ப விரிவாக தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.